friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். சீக்வென்ஸ் பிங்க் கலர் சீக்வென்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்துருக்கோம். கோல்டு கலர் கட் பீட், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம். நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 6 பீடு எடுத்திருக்கேன். நம்ம வந்து பீடு எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் உள்ளே போட்டுட்டு நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீடு எடுத்துக்கலாம். பீடு வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டு போடுங்க. இந்த மாதிரி நம்ம 6 பீடாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபோர் பீடு எடுத்திருக்கோம். 2 பீடு கடையில் நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். நம்ம சுகர் பீடு எப்படி போட்டோம் அதே மெத்தேடு தான். நம்ம சுகர் பீடு வந்து 6 பீடு எடுத்தோம். இது வந்து 4 பீடு எடுத்துக்கலாம். ரெண்டு பீடுக்கு இடையில் நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போடணும். நம்ம வந்து சுகர் பீட் போட்டு அடுத்த நம்பர் 4க்கு அடுத்தது வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு குட்டியாக சர்க்கிள் போட்டுக்கலாம் நெக்கோட சென்டர் பகுதியில். இதில் வந்து நம்ம கட் பீடெல்லாம் ஒரு கொடி மாதிரி போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே அடுத்தது வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதுலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு திரும்ப வந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கலாம். கரெக்டாக இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் போட்டுக்கலாம். 1.25 இன்ச்சு தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டு அப்புறம் 1.25 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம் இல்லையா, சர்க்கிளில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீடு ஒன்று போட்டுட்டு திரும்ப பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்துருக்கோம். பிங்க் கலரில் சீக்வென்ஸ் எடுத்துருக்கோம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சுற்றிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம்.
திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்துக்கலாம். த்ரெட்டை வந்து தனித்தனியாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு போடுங்க, சிக்காகாமல் வரும். அதேமாரி வந்து பிகினர்ஸ்னால் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா சிக்காகாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பஞ்ச் நாட் போட்டுட்டு அடுத்தது வந்து சீக்வென்ஸும் கட் பீடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைவாக வராத மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் இதில் ரெண்டாவது, அதே மாதிரி இதுலேயும் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸும் ஒரு கட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு சீக்வென்ஸ் ஒன்று, கோல்டு கலரில் கட் பீடு ஒன்று எடுத்திருக்கோம். அடுத்தது சீக்வென்ஸ் ஒன்று, கட் பீடு ஒன்று. நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எங்கேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலேருந்து ஒரு வளைவு, அப்புறம் இதில் ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இதில் வந்து நம்ம கட் பீட் போட போகிறோம். நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து வர்றது வந்து ஒன்று வந்து மேல் நோக்கியும், அதேமாதிரி ரைட் சைடு லெஃப்டில் மேல் நோக்கி வர்றது மாதிரிக்கு ரைட் சைட்லேயே மேல் நோக்கி வர்றது மாதிரி போடணும். நம்ம இது வந்து சீக்வென்ஸ் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வச்சுருக்கோம். இங்கே வைக்காமல் இதில் வச்சு, அதாவது வந்து இது வந்து மேல் நோக்கி வர்றது மாதிரியே போடணும். அதே மாதிரி இங்கேயும் மேல் நோக்கி வர்றது மாதிரியே போடுங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாம் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு லைன் வந்து இந்த வளைவு போடுறது வந்து கரெக்டாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுட்டு போடுங்க. இதிலேருந்து சென்டர் பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சீக்வென்ஸ் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸை வச்சு போடுறப்பவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வளைவாக வர்றது மாதிரி மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு சீக்வென்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பீட்ஸ் அப்புறம் பண்ணிக்கலாம். சீக்வென்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பீட் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
நம்ம இங்கேயும் போட்டுட்டு அப்புறம் ஃபுல்லுமே இந்த மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம வந்து நெக்கு ஃபுல்லும் போட்டோம். போட்டுட்டு அங்கங்கே வந்து இதை மாதிரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் இங்கே வந்து சுற்றி குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டோம் இல்லையா, இதில் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இது நெக்கை சுற்றிலாம் அங்கங்கே வர மாதிரிக்கு நம்ம போடணும். இதில் வந்து ஒரு சீக்வன்ஸும் கட் பீடும் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு சீக்வன்ஸும் கட் பீடும். ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் வளைவாக வர மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணாமல் அடுத்ததுக்கு போய்க்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.